பல இடங்களில் அதை வந்து அஜித்தினுடைய அந்த ஒரு அழகான ஒரு சிரிப்பு, அவருடைய ஒரு அழகான ப்ரெசன்ஸ், இது எல்லாமே நம்ம ரசித்தோம். பட் நமக்கு என்ன அப்படின்னா, காட்சிக்கு காட்சி கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். அது தனியாக தெரியுது. இதில் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாருன்னா எல்லாரும் பார்க்குற ஒரு படமாக, எல்லாரும் கைத்தட்டுகிற படமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்காக படம் வந்து போர் அடிக்குது, மொக்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. விடாமுயற்சியோடு கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு பெட்டரான படம். நீங்கள் எதிர்பார்த்து போயிருப்பீங்க இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இது முழுக்க முழுக்க ஃபேன் பேஸ்டான கதை, ஃபேன்களை திருப்திப்படுத்துவதற்காகவே உருவாக்கின ஒரு கதை, உருவாக்கின ஒரு படம் அப்படிங்கிறது நானே பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து முழுக்க முழுக்க அஜித்தை வந்து ஒரு ரசிகர்கள் எப்படி கொண்டாடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாருங்கிறத நம்ம நிறைய பேசிகிட்டே இருந்தோம். அதனால் எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இப்போ ஆதிக்க வந்து அவர் என்ன நினச்சி இந்த படத்தை கையில் எடுத்தாரோ அது 100% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஓகே, அதில் ஒன்றும் மாற்று